மனிதன் மாறவில்லை. சிரிக்க சிரிக்க சிரிப்பு தான் வருது. மனிதன் மாறவில்லை. எத்தனை வீடியோக்களை போட்டாலும், எந்த விதமான வீடியோக்களை போட்டாலும் மனுஷன் மாறல. அதே எண்ணிக்கையில் தான் இருக்கிறது என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன். நானும் விட்ட பாடு இல்லை. எறும்பு ஊற பாறையும் தேயும். பார்க்கலாம். வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருக்கிறேன். வழி பிறக்கும். லைக்கிங், ஷேரிங், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன். என்ன தாத்தா தொடர் வண்டி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே? ஆம் ஆம் சொல்கிறீங்களே. பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே, மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏழைகளுக்கு உதவும் மனப்பான்மை வர வேண்டுமே என்றால் ஆரம்பம் இதுவாக இருக்கட்டும். பாவம் தாத்தா பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கிறார். ஆனால் வயதானவர். உதவலாம், தர்மம் செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்மை இந்த வழியிலாவது உங்களுக்கு வரட்டும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த வளர்ச்சி தான் வருமே தவிர உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே இல்லை. தாத்தா, இதான் தாத்தா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன். நான் புதிய மனிதன், எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போடுங்க. நான் சந்தோஷப்படுவேன் அந்த எண்ணிக்கையை பார்த்து. அதனால் நான் அதிக பயனடைய போவதில்லை. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஒரு பெரிய பணக்காரனாக போவதில்லை. அப்படி போனாலும் நான் அதை அனுபவிப்பதில்லை. அதனால் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாக்கா தாத்தா ரொம்ப பெரிய பணக்காரன் ஆடுவார். நீங்கள் கவலைப்படுறதே இல்லை. நான் அந்த மாதிரி பெரிய பணக்காரன் ஆகிட்டு நான் கொடித்து கட்டி வாழ போகிறதில்ல. நான் இன்றைக்கோ நாளைக்கு போயிடுவேன். ஆனால் உங்களுடைய இனம் தர்மம் செய்யும் பழக்கம் என் மூலியமாவது உங்களுக்கு வளரட்டும். செல்வங்களே, தர்மம் செய்யுங்கள். எதையும் எதிர்பார்த்து கொண்டு தர்மம் செய்யாதீர்கள். அதோடு நீங்கள் தர்மம் செய்யாமல் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துருங்க. இந்த தர்மம் செய்யும் மனப்பதை வளர்த்து கொள்வதற்காக நான் ஒரு முதலீடாக இருக்கிறோம். ஓகே, சொல்லுங்களே. ₹1 இருந்தால் போதும், 1 கோடி ரூபாயை சம்பாதித்து விடலாம். அந்த மாதிரி நீங்கள் சின்ன தர்மம் செய்யுங்கள். நீங்கள் பெரிய மனிதர்கள் ஆகலாம், ஆவீர்கள். நீங்கள் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் சிறப்பானது. இந்த நிலையிலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்ன தாத்தா, சீனா பெரிய மனுஷனா? எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். வயது அளவிலே சொல்லுகிறேன். பாருங்கள், அவருக்கு 60 வயசாச்சு. இவர் தள்ளி தடுமாடு கொண்டு போகிறார். 70 வயசாச்சு. அவருக்கு கோல் பிடிச்சின போகிறான். 80 வயசாச்சு. அந்த வகையில் எனக்கு 84, 85 கால் வச்சாச்சு. 2-3 நாள் ஆகிப்போச்சு. 85 தான் வச்சுங்க. 85 வயசுன்ற ஒரு பெரிய மனிதன் என்ற ஒரு லெவலில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் தர்மம் செய்யும் மனப்பான்மை உங்களுக்கு வளரட்டும்.
என்று ஆசீர்வதிக்கிறேன். ஓகே. மற்றபடி என்னை பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி தெரியலாம். தொப்பி போட்டு வேட்டைக்காரன் அப்படி இப்படி எல்லாம் தெரியும். நான் வயதானவன். ஏதோ ஒரு சிறு ஆசை. என்ன ஆசை என்றால், என்னுடைய மனதிலே இருக்கும் கற்பனைகளை எடுத்து சொல்கிறேன். அது முற்றிலும் தவறாக கூட இருக்கலாம். சும்மா ஏதோ ஒரு கதை சொல்வதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகே. உங்களுடைய ஷேரிங், லைக்கிங், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்ன நான் எதை விட்டுட்டேன். ஓகே. இதுங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்ததுக்கு உங்களுக்கு நன்றியாக மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு எனது விடையை முடிக்கிறேன். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.